ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் செய்ய போகிற ரெசிபி பேர் காலிஃப்ளவர் மசாலா பொரி. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணியது, ஒரு ஆனியன் நீல வாக்கில் நைஸாக அரிந்தது, தேவையான கல் உப்பு, சிறிது கொத்தமல்லி இலை, சிறிது கருவேப்பிலை, 5 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். பிறகு அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: சிறிது இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் கப்பில் தேங்காய். இவ்வளோதான் அரைப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்கும்போது இந்த காலிஃப்ளவரெல்லாம் போடணும். அதில் காலிஃப்ளவர் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து இருத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். அது எதுக்கு இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னு சொன்னால், ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள்லாம் அதில் இருக்கும். இந்த தண்ணியில் போடுறதுனால, மஞ்சத்தூள் இதெல்லாம் போடுறதுனால அந்த புழுக்கள்லாம் செத்து போயிடும். நம்ம திருப்பி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் இது போடுறது. இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருட்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதை நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். மைய அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் இப்போ வானலை வச்சு சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு வேண்டியதான். காலிஃப்ளவரை போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டணும். பரட்டி மஞ்சத்தூள் ஒரு போடுங்க. உப்பு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு வேண்டியதான். தேவையான அளவு ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றணும். அது வேவது இருக்காது. எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோடனே இது அரைப்பை போட்டு பதம் வந்தோடனே நிறுத்த வேண்டியது தான். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்சதை இதில் போட்டு கிளற வேண்டியதுதான்.
இப்போ நல்லா வதக்கியாச்சு, அதில் பொரியல் பதத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த மல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ ருசியான மசாலா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தவங்க நீங்களும் போய் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.